வாங்க 8 ஜனவரி 2024 வியாழக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பெறலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விருதாச்சலம் புறப்பட்ட தனியார் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் வேணுமென்றே காலை விட்டு விபத்தை ஏற்படுத்தி கொண்ட பெயிண்டர் தொழிலாளியால் பரபரப்பு. சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் காது, மூக்கு, தொண்டை அறுவை சிகிச்சை அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள எம்.ஆர்.என். நகர் பகுதியில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரின் அலுவலக உதவியாளராக உதவி புரிந்தவர் உயிரிழந்ததை அடுத்து அவருடைய உடலுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 71 கோடி ரூபாய் வங்கி கடன் அளிப்பதற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் நிலைய புதிய காவல் ஆய்வாளராக ஆனந்த் என்பவர் புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இத்தகைய பணிமாறுதல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய அரசு மற்றும் மாநில ஆளுநர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. இதில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலர் மாணவியர் விடுதியில் மகளிர் ஆணைய தலைவி குமாரி அவர்கள் இரவு நேரத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர்பகுதியில் அனுமதியின்றி கூழாங்கல் கடத்தி வந்த லாரியை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கனிம வளத்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் சங்கராபுரத்தில் வசிக்கின்ற நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பு நிகழ்வு நடைபெற்றது.